நடிகர் கார்த்தி நடிப்பில் அப்கமிங்கான படங்களில் ஒன்று சர்தார் 2. சர்தார் 2 படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் ரீசெண்டாக எடுத்து முடிச்சாங்க. இப்போது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளான டப்பிங் வேலைகள் இன்னைக்கு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூஜையை போட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக படக்குழுவினர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படத்தில் எஸ்.ஏ. சூர்யா, ரஜிஷா விஜயன், மாளவிகா மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் வேலைகள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் அடுத்த படம் மாமன். மாமன் படம் சம்மரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போது இந்த படத்தோட கர்நாடகா தியேட்ரிக்கல் ரிலீஸ் பை ஏவி மீடியா கன்சல்டன்சி இந்த படத்தை வாங்கி கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. படம் சம்மரில் தியேட்டரில் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட லைனப்ஸில் ஜெயிலர் 2 படமும் இருக்கிறதா சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் நெல்சனோட இயக்கத்தில் அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டாக கூலி படத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிச்சிட்டு வந்திருந்தார். இப்போது அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு மறுபடியும் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்லேயே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இரண்டு படத்துக்குமே அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போது சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் குட் பேட் அக்லி. படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ட்ரீசருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு. இப்போ இந்த படத்தோட அடுத்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரிஜினல் கேங்ஸ்டர் சம்பவம்னு இப்போ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் படம் இப்போ தயாராகி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன 2K லவ் ஸ்டோரி படம் இப்போ அஃபிஷியலாக கமிங் சூனின் ஆஹா தமிழ் ஓடிடி தளம் மற்றும் அமேசான் பிரைம்னு அறிவிச்சிருக்காங்க. கமிங் வீக்கே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2K லவ் ஸ்டோரி படம் அஃபிஷியலாக அமேசான் பிரைம் மற்றும் ஆஹா தமிழ்னு இரண்டு ஓடிடி தளத்திலையும் அஃபிஷியலாக வெளியிடுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.